அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் புது ஏடிஎம் கார்டை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அனைவருக்கும் பயன்படும். ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் சொருகின பின்னாடி ட்ரான்சாக்ஷன் முடிய வரையும் நீங்கள் ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. சில ஏடிஎம் மிஷினில் நீங்கள் ஏடிஎம் கார்டை சொருகணுன்னா ரிமூவ் பண்ண வேண்டி வரும். இப்போ லாங்குவேஜ், அதாவது மொழி தேர்ந்தெடுத்துக்க சொல்லுது. இதில் நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லெஃப்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பின் ஜென்ரேஷன். அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணோன்னே உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுது. நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணி முடித்தோன்னே கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரெஸ்ஸு கரெக்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கள, அந்த நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுது. என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பரு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர், ஒரு 4 நம்பர் வரும். அது நம்பராக இல்லாமல் எழுத்தாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்லிப்பை வெளியே எடுத்துக்கணும். எடுத்த பின்னாடி ஏடிஎம் கார்டையும் வெளியே எடுத்துடணும். எடுத்துகிட்டு திருப்பி அந்த ஏடிஎம் கார்டை அதே ஏடிஎம் மிஷினில் சொருகிக்கிங்க. சொருகணுன்னா மெனு அதே மாதிரி இந்த கார்டை ரிமூவ் பண்ண வேணான்னு சொல்லும். அதே ப்ராசஸ் நடக்கும். திருப்பி லாங்குவேஜ் செலக்ட் பண்ண வேண்டி வரும். இதை இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு பேங்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பின் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனில் 10லேருந்து 99க்குள்ளே ஏதாவது 2 நம்பரை ப்ரெஸ் பண்ண சொல்லுது. எஸ்பிஐ பேங்கில் மட்டும் தான் சொல்லும், மற்றதில் சொல்லாது. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு 4 நம்பர் பின் நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா, ஓடிபி நம்பர், அதை என்ட்ரு பண்ணணும். 4 நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டை நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்களோ அதில் ஒரு 4 நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு திருப்பி அதே நம்பரை ரீஎன்டர் பண்ணணும், அதாவது திருப்பி டைப் பண்ணணும். இப்போ டைப் பண்ணி முடித்தோன்னே கொஞ்ச நேரம் ப்ராசஸ் வெயிட்டுன்னு சொல்லி வரும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சா. இப்போ இதில் நீங்கள் நெக்ஸ்ட் டைமோ இல்லைன்னா உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ கொடுத்துங்க. நான் நெக்ஸ்ட் டைம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏடிஎம் கார்டை எடுத்துடலாம். இப்போ இனிமேல் இந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் எல்லா ஏடிஎம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.